அட்டெண்டன்ஸ் கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இது என்னென்னா கியூஆர் கோடை யூஸ் பண்ணி அட்டெண்டன்ஸ் போடுறது. அதாவது இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே போய் அட்டெண்டன்ஸ் போடலாம், செக்இன் செக் அவுட், அதாவது கம்ப்யூட்டரில் அட்டெண்டன்ஸ் போடலாம். கரெக்ட்? கம்ப்யூட்டர் இல்லாமையே ஜிம்மில் கம்ப்யூட்டர் இல்லை, லேப்டாப் இல்லைன்னா அப்பயும் மெம்பர்ஸ் அட்டெண்டன்ஸ் போடலாம். எப்படின்னா இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி இங்கே போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜிம் அட்மின் என்ன பண்ணணும், இல்லை ஜிம் ஓனர் வந்து இந்த பேஜில் இருக்கல இந்த ஸ்க்ரீன்ஷாட் இதை மட்டும் ஒரு ஃபோட்டோவோ இல்லை டவுன்லோட் பண்ணியோ இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஜிம்மோட டெஸ்கில் ரிசப்ஷனில் ஒட்டிட்டா வர்ற மெம்பர்ஸு இதை ஸ்கேன் பண்ணி அட்டெண்டன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எந்த மெம்பராக இருந்தாலும் சரி வந்தாங்கன்னா அவங்க வந்தவுடனே இது அவங்க மொபைல் எடுத்து இதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். என்டர் ஒரு ஐடி டு மார்க் இன் ஆர் அவுட் டைம்னு காமிக்கும். ஓகேவா? அதில் போய்ட்டு அவங்களோட ஐடி எப்படி கரெக்டாக என்டர் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு மெம்பர் ஐடி இருக்கும் இல்லையா, அதை என்டர் பண்ணிவிட்டு இது அவங்க மொபைல் ஸ்க்ரீன் சப்மிட் கொடுத்தாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃபோட்டோ வந்துன்னா ஃபோட்டோ, அவங்க டைம் எப்போ வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு காமிச்சிடும். ஓகேவா? ஸோ இங்கே போனீங்கன்னா அட்டெண்டன்ஸும் உங்களுக்கு காமிச்சிடும். உங்களுக்கு வந்து இங்கே அட்டெண்டன்ஸ் காமிச்சிடும். ஒருவேளை லேப்டாப் இல்லைன்னா நீங்கள் மொபைல் ஆப்லேயே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அட்டெண்டன்ஸ் காமிச்சிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதே வந்து அடுத்தடுத்த நாள் வந்து இந்த யூசர் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னா ஐடி போட சொல்லி கேட்காது. இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல ஐடி போட சொல்லி கேட்குது இல்லையா. ஸோ அது ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் கேட்கும். ஓகேவா? அந்த யூசருக்கு வந்து அடுத்தடுத்த டைம் வந்து அவங்க இங்கே வந்துட்டு இந்த கியூஆர் கோடை அவங்க ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு ஐடி கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக அட்டெண்டன்ஸ் கேப்சர் ஆகிடும். ஓகேவா? ஒரு வேளை அவங்க ஐடியை தப்பாக ஃபஸ்ட் டைம் போடுற ஐடியா அதை ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து அதுவே யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? அந்த கியூஆர் கோடு அட்டெண்டன்ஸையும் ஒருவேளை அவங்க ஐடி தப்பாக போட்டிருந்தாங்கன்னா ஐடியை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா, ஏன்னா தப்பாக போட வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் டைம். ஓகேவா? மாற்றணும்னு நினச்சாங்கன்னா கீழே இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஓகேவா? ராங் மெம்பர் ஐடி ப்ளீஸ் கிளிக் பிலோ பட்டன் டு என்டர் த கரெக்ட் ஐடின்னு இருக்கா. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஐடி கேட்கும். அப்போ கரெக்டான ஐடி அவங்க போடலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இவங்க ஒரு ஐடி போட்டிருக்காங்க, இது தப்புன்னு ஃபீல் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், அவங்க இன்னொரு ஐடி போடணும்னு நினச்சாங்கன்னா இதை கிளிக் பண்ணாங்கன்னா மறுபடியும் கேட்கும். இப்போ கரெக்டான ஐடி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் 1 2 3 கரெக்டான ஐடி போட்டு சப்மிட் கொடுத்தாங்கன்னா இதுதான் அவங்களுடைய கரெக்டான ஐடி. இங்கே ஏன் ரெட் கலரில் காமிக்குதுன்னா இந்த எக்ஸ்பைர் ஆனவங்களுக்கு இங்கே ரெட் கலரில் தான் காமிக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது கரெக்டான ஐடியா இருக்கிற வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேப்சர் ஆகிடும். ஒருவேளை தப்பான ஐடி போட்டாங்கன்னா கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த என்டர் ஐடி அகைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணாங்கன்னா இது இந்த ஸ்க்ரீன் மறுபடியும் வரும். அப்போ மட்டும் அவங்க மறுபடியும் என்டர் பண்ணால் போதும். மற்ற டைம்லாம் ஃபஸ்ட் டைம் ஐடி போட்டால் போதும், அடுத்தடுத்த டைம் அவங்க ஸ்கேன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அட்டெண்டன்ஸ் கேப்சர் ஆகிடும். ஓகேவா?